நேயர்களே, இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சியில் இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்க குறிப்புகள் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரக்காரர்களுக்குரிய ராசி பலன்களை தற்பொழுது காண இருக்கின்றோம். 18/7/2026 சனிக்கிழமை, பராபவ வருடம் ஆடி மாதம் 2ஆம் தேதி. இன்று சூரிய உதயம் அதிகாலை 6:01 மணி, சூரிய அஸ்தமனம் மாலை 6:49 மணி. இன்றைய விளக்கேற்றும் நேரம் மாலை 6:39 மணி. இன்றைய ஆதிக்க கிரகம் சனி. வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். இன்று நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் காலை 11:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. இன்று ராகு காலம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. இன்று யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. இன்றைய சுப ஓரை சுக்கிர ஓரை. நேரம் மாலை 5 மணி முதல் மாலை 6 மணி வரை. இந்த நேரத்தில் பழைய வீட்டை சீர் செய்ய, பழைய வண்டி வாகனங்களை விற்க, அது சம்பந்தமாக பேச, மறுமணத்திற்கு முயற்சி செய்ய, ஆடை ஆபரணம் வாங்க, குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண, பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர உகந்த நேரம். இன்று கவனமாக இருக்க வேண்டிய ஓரை செவ்வாய் ஓரை. நேரம் காலை 8 மணி முதல் காலை 9 மணி வரை, மதியம் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இந்த நேரத்தில் சண்டை சச்சரவுகள், கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் வெளியில் செல்லும் போது கவனம் தேவை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 11:11 மணி வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். இன்றைய திதி இன்று காலை 9:37 மணி வரை வளர்பிறை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு 11:11 மணி வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் இன்று சிவப்பு நிற ஆடை அணிவதை தவிர்ப்பது நல்லது. அடுத்து ராசி நல்ல ராசியில் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரக்காரர்களுக்குரிய ராசி பலன்களை காணலாம். மேஷம். மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசியதிபதி செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். இன்று குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். கூட்டுத் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். இன்று திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். திடீர் பணவரவு உண்டாகும். தொழிலில் நல்ல லாபம் வரும். மேஷராசி பரணி நட்சத்திரம். இன்று கடன் பிரச்சனை தீரும். சிலருக்கு பதவி உயர்வுடன் வேலை மாற்றமும் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரம். இன்று தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சுப காரியங்கள் கைகூடும். சிலருக்கு புது வேலைவாய்ப்பு உண்டாகும். ரிஷபம். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசியதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். இன்று திருமண முயற்சி கைகூடும். எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். இன்று தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். ரிஷபராசி மிருகசிரீஷம் நட்சத்திரம். இன்று திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். கடன் பிரச்சனை தீரும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். மிதுனம். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசியதிபதி புதன் ராசியில் உள்ளார். இன்று நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய முயற்சிகள் கைகூடும். மிதுன ராசி மிருகசிரீஷம் நட்சத்திரம். இன்று தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். புதிய வேலைவாய்ப்பு ஏற்படும். தந்தை உறவு வழியில் அனுகூலம் உண்டாகும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். இன்று பொருள் வரவும் தன லாபமும் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும். கூட்டு தொழிலில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். இன்று குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். அலுவலகத்தில் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். கடகம்.
கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும். திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் நடைபெறும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். இன்று குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். பழைய பாக்கி வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். கடகராசி பூசம் நட்சத்திரம். இன்று பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். இன்று தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தை இனிதே முடியும். உறவினர்களிடமிருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். சிம்மம். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளார். இன்று காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். இன்று எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம். இன்று தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனை தீரும். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணம் வெற்றியை தரும். வீண் பயத்தை தவிர்க்க வேண்டும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சிலருக்கு சுப செலவுகள் உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரலாம். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். அலுவலகத்தில் வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். இன்று காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணிமாற்றம் ஏற்படும். பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். இன்று காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். தொழில் சம்பந்தமாக புதிய கடன் வாங்கக்கூடாது. கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். இன்று குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ளார். இன்று கடன் பிரச்சனை தீரும். வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புது வீடு, நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். இன்று குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலில் நல்ல லாபம் வரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். இன்று வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். இன்று பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். இன்று புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீரும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். இன்று பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன வகையில் சுப செலவுகள் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ளார். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி வரும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். இன்று புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு சந்தோஷத்தை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும்.
தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். இன்று எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். இன்று சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல லாபம் வரும். மகரம். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசியதிபதி சனி ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். கோர்ட் கேஸ் பிரச்சனையில் ஈடுபட வேண்டாம். அலுவலகத்தில் வேலை பளு சற்று அதிகமாகும். எதிலும் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். மற்றவரிடம் பேசும் போது கவனம் தேவை. மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். இன்று புதிய கடன் வாங்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்படலாம். வேலை செய்யும் இடத்தில் மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம். கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டு தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். கடன் பிரச்சனை அதிகமாகும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். மன அமைதிக்கு இறை நாமத்தை ஜபிக்க வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். கும்பம். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசியதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். இன்று கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று அலுவலகத்தில் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் ஏற்படும். சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நாள். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலில் பேரும் புகழும் கிடைக்கும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். இன்று மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். மீனம். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசியதிபதி குரு ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தொழில் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம். இன்று நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை சற்று தாமதமாகும். மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்று வீடு, வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் வரலாம். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். மீன ராசி ரேவதி நட்சத்திரம். இன்று காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்தில் வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலில் மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். 18/7/2026 சனிக்கிழமை, பராபவ வருடம், ஆடி மாதம் 2ஆம் தேதி. இன்றைய ஆதிக்க கிரகம் சனி. வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். இன்று சனிக்குரிய நட்சத்திரக்காரர்களான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மற்றும் மகர கும்ப ராசிக்காரர்கள் வன்னிமரம் விருட்சமாக இருக்கும் ஆலயம் சென்று வழிபடுங்கள். முன்ஜென்ம பாவம் தீரும். பகை விலகும். நல்ல வேலையாட்கள் அமைவார்கள். முன்னோர்கள் ஆசி கிட்டும். இன்றைய மந்திரம் ராம மந்திரம். மிகப்பெரிய கஷ்டத்தையும் தீர்க்கும் சக்தி ராமநாமத்திற்கு உண்டு. மனம் குழம்பி இருக்கும் போதும் என்ன முடிவு எடுப்பது என தெரியாது தவித்து தத்தளித்திருக்கும் நேரத்திலும் ஸ்ரீராம ஜெயம் என்று சொன்னாலே தானாக பிரச்சனைகள் விலகுவதை அனுபவத்தில் உணரலாம். அப்படிப்பட்ட ராமபிரானை நினைத்து ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தொடர்ந்து கூறி வந்தால் நிச்சயம் ராமபிரான் அருளால் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாகும் என நம்பலாம். இதோ கஷ்டம் கவலை போக்கும் அந்த மந்திரம். ஓம் ரகுவீராய ராமச்சந்திராய ராமபத்ராய வேதசே ஓம் ராம் ராமாய நமக. இந்த மந்திரத்தை ஒரு 10 நிமிடம் காலை படுக்கையில் இருந்து எழுந்ததும் பின்னர் இரவு தூங்கச் செல்லும் முன்னும் சொல்லுங்கள். ஆச்சரியமாக இருக்கும். ராமபிரானின் அருளால் உங்கள் வாழ்வே சில மாதங்களில் மாறியிருக்கும்.